let me start with a short story. நான் உங்களிடத்தில் ஒரு சிறிய ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். So a church member once said to pastor, ஒரு சபை அங்கத்தினர் வந்து போதகரிடத்தில் சொன்னாராம், Pastor, I don't do discipleship போதகரே நான் சீஷத்துவத்தை வழிநடத்துவதில்லை. because I'm not mature enough. ஏன் என்று சொன்னா எனக்கு அதுக்குண்டான முதிர்ச்சி எனக்கு இல்ல. So this saying is like this, I don't exercise because I'm not fit enough. அதாவது நான் ஏன் பயிற்சிக்கு அது உடல் பயிற்சி இது எப்படி இருக்குன்னா நான் ஏன் உடல் பயிற்சி போறது இல்லைன்னா நான் ஃபிட்டா இல்ல. Or I don't go to school because I don't know enough yet. அதாவது எனக்கு போதுமான அறிவு இல்லாதனால நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். But the truth is, discipleship is not something that we wait to do after we grow, but discipleship is how God causes us to grow. அதாவது சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது நம் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அது செய்ய வேண்டும் சொல்ல அந்த ஒரு காரியம் அதுல அடங்கிய இல்ல, நம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சீஷத்துவத்தை நம் பணியில் ஈடுபட வேண்டும். So church, this theme is not only for 2026. So ஆதலால் சபையே இந்த கரும்பொருளானது இந்த ஆண்டுக்கு மட்டுமல்ல. Although the theme will be changed every year, ஒவ்வொரு ஆண்டும் இந்த கரும்பொருளானது மாறிக்கொண்டே இருந்தாலும் but it is every individual, every believer's commission to go and make disciples. ஆனா ஒவ்வொருடைய சபை அங்கத்தினுடைய ஒரு பணியானது எப்படிப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லோரும் புறப்பட்டு போய் சீஷர்களை உண்டாக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். Amen. Amen. Now who is a disciple and what is discipleship? யார் சீஷர், ஒரு சீஷத்துவம் என்றால் என்ன? A disciple is a student, a learner who follows and lives according to the teaching of Jesus Christ. ஒரு சீஷன் என்று சொன்னால் அவன் இயேசுவுடைய கற்பனைகளுக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்து அதன்படியா நடக்கிறவன் தான் ஒரு சீஷத்துவத்தின் உள்ளவன். Meanwhile, discipleship is the ongoing process of growing to become more like Jesus, at the same time helping others to follow Jesus. சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது தான் இப்படியாக இயேசுவை போல வளர வேண்டும், அதே நேரத்தில் பிறரையும் அவர்களை வளர்த்து கொண்டு வர வேண்டும். So but we still find discipleship often feels confusing or intimidating or something like optional in churches today. ஆனாலும் இன்னைக்கு சபையில பார்த்து சொன்னா சீஷத்துவம் வார்த்தை சொன்னாலே ஒரு சிலருக்கு குழப்பம் வருகிறது, அச்சுறுத்தல் வருகிறது, அது ஒரு தேர்வாக மாறி விடுகிறது. But we know again and again when we return to Matthew 28 in Jesus' final words, we discover the disciple is not only for mature Christians or for leaders or pastors, but it is for every believer. ஆனாலும் மறுபடியும் இந்த மத்தேயு 28வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது நம்ம எல்லோரும் அறிந்து இருக்கிறோம், இது வெறும் போதகர்களுக்கு மட்டுமல்ல, மூப்பர்களுக்கு மட்டுமல்ல, முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஆனால் வளர்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சீஷத்துவமானது அவசியமாக இருக்கிறது. Why discipleship is so important? ஏன் சீஷத்துவம் அவசியமாக இருக்கிறது? Number 1, முதலாவதாக because it was Jesus' final word. ஏன் என்று சொன்னால் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி கட்டளை. Disciple making was Jesus' primary mission for his followers. ஆண்டவர் இப்படியாக சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது அவருடைய திட்டத்திலே இது ஒரு பங்காக இருக்கிறது. How many of you are followers of Jesus? எத்தனை பேர் இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்? Only 2 or 3. The rest எல்லாரும் கை தூக்கி இருக்கணும் என்னோட சேர்த்து. Again, how many of you are the followers of Jesus? எத்தனை பேர் இயேசுவை நாம் பின்தொடர்கிறோம்? The rest still finding who who to follow, right? So இன்னும் ஒரு சிலரை பார்க்கும்போது still explorers தான் இருக்கீங்க. Okay, so make up your mind. அதனால இந்த காலவேளையில உங்களுடைய சிந்தையை அப்படியே கொஞ்சம் கழுவி எடுக்க வேண்டும். So number 1, why it's important? Because it is Jesus' final command to every believer. ஏன் இது முக்கியமாக இருக்குது என்று சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி பிரதான கட்டளையாக இருக்கிறது எல்லா சீஷர்களுக்கும். Number 2, இரண்டாவது, because discipleship is how spiritual growth happens. இரண்டாவதாக சீஷத்துவத்தின் மூலமாக தான் நம்மளுடைய வளர்ச்சியானது வளர்ச்சி செய்கிறது. This is where you and I will learn to obey Jesus in our everyday life. இங்க தான் நம்ம வந்து நீங்களும் நானும் இயேசுவை எப்படி தினந்தோறும் வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்கிறோம். Not just by believing the correct doctrine, by obeying those doctrines. சரியான காரியங்களை நம்புவது மட்டுமல்லாமல் அந்த காரியத்தை நாம் அபியாசிக்கிறதிலும் இருக்க வேண்டும். And number 3, why it's important? Because the faith must be passed on. மூன்றாவது, இது ஏன் அவசியமாக இருக்குன்னு சொன்னா நம்முடைய விசுவாசமானது பிறரை தாக்கி அவர்களிடத்தில் நாம் தர வேண்டும். Disciples are meant to reproduce disciples. சீஷத்துவம் என்று சொல்வது ஒரு சீஷன்
இன்னொரு சீடரை உருவாக்க வேண்டும். If discipleship stop with us, faith becomes shallow and short-lived. அதாவது சீஷத்துவமானது நம்மோடு முடிந்து விடும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசமானது இங்கே மடிந்து போய் ஆழத்தில் விழுந்து விடும். Now let's find out why don't people disciple others? ஏன் ஒரு சிலருக்கு பிறரை சீஷத்துவத்தில் நடத்துவதில் அவருக்கு விருப்பம் இல்ல? Are you all with me, guys? என்னோட கூட இருக்கீங்களா? Church, are you all with me? என்னோட கூட இருக்கீங்களா? So if your head is down, I believe you are writing notes. உங்களுடைய தலையானது கீழே குனிந்திருக்குன்னு சொன்னா ரொம்ப முன்முறமாக நீங்க உங்களுடைய குறிப்புகள் எழுதி கொண்டு இருக்கீங்களா? Are you? இருக்கீங்களா? Oh, can the neighbor check what your neighbor is doing? பக்கத்துல பாருங்க. Why the head is down? ஏன் உங்க தலையானது வெட்கப்பட்டு கீழே குனிந்து கொண்டு ஒத்தக்கா சதிரி கொண்டு இருக்கிறது சொல்லி? Okay, are you all with me, church? என்னோட கூட இருக்கீங்களா? Okay, let's find out why don't people disciple others? ஏன் ஒருவர் இன்னொருவரை சீஷத்துவத்தில் வழி நடத்துவதில்லை என்று சொல்லி கண்டுபிடிப்போமா? Let's see several common barriers. இதுல இருக்கிற ஒரு சில காமனான ஒரு தடங்களை நாம் பார்க்க போகிறோம். And let's find out whether we are in that category. நாம் அந்த இதுக்குள்ள நாம் அடங்கி இருக்கிறோமா சொல்லி பார்ப்போம். Why I don't disciple others? ஏன் நான் இன்னொருவரை சீஷத்துவக்குள்ளாக நான் வழி நடத்துவதில்லை? Number 1, முதலாவதாக fear. பயம். Feeling unqualified. அதாவது என்ன பயம்னா நான் இதுக்கு உகந்தவனா? Number 2, இரண்டாவது misunderstanding. We thinking discipleship is only for pastors or leaders. அதாவது தவறான புரிதல் என்னவென்று சொன்னால் இது போதகருடைய வேலை, இது மூப்பர்களுடைய வேலை. Number 3, மூன்றாவது busyness. நான் ரொம்ப அலுவலா இருக்கேன்ப்பா, no time. எனக்கு நேரமே இல்ல. Number 4, நாலாவது comfort. I'm very comfortable where I am now. நான் எங்க இருக்கணும் அங்கே எனக்கு சுகமா இருக்கு, சௌகரியமா இருக்கு. Because disciples requires my time and my time, my treasure, my travel. I have to do a lot of things. So I'm comfort where I am now. இன்னொருத்தனை நான் சீஷத்துக்கு வழி நடத்த வேண்டும் சொன்னா அதுக்கு நேரம் வேணும், காலம் வேணும், நான் அதுக்கு உண்டான பலனை தெம்புகளை போட வேணும். எதுக்கு இந்த தொல்லை? But did Jesus say, go my children, only when you feel confident? அதாவது இயேசு சொன்னாரா புறப்பட்டு போங்கள் உங்களுக்கு அது சௌகரியமா இருக்கும் பொழுது? Did he say that? சொன்னாரா? No, he said go and I will be with you. அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் புறப்பட்டு போங்கள், உலக முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். So who is with us? யார் நம்மோடு கூட இருக்கிறார்? Jesus. நம்மோடு கூட இருக்கிறார். So this is the first category of people who don't want to disciple others. So இவர்கள் யார் என்று சொன்னால் பிறரை வழிநடத்த வேண்டாம், சீஷத்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டாம் என்று சொல்லுகிற நபர். Now another category. இன்னொரு Why don't people want to be disciples? சீஷத்துக்குள்ளாக நடத்த கூடாதுன்னு சொல்லி ஒரு பகுதி உள்ள ஆட்கள், சீஷத்துக்குள்ளாக நான் வர மாட்டேன், எதுக்கு நான் வரணும் சொல்லி இன்னொரு ஆட்கள். Why these people, they don't want people to disciple them? என்னைய வழி நடத்த அப்படி கேக்குற இவங்க யாரு? This is very important. இது முக்கியம். Number 1, முதலாவது pride. பெருமை. I already know enough. எனக்கு எல்லாம் தெரியும். I know everything. நான் மிஸ்டர் நோ இட் ஆல். Even when you are preaching, I can identify every errors that you are making. நீங்க இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு தெரியும், தப்பு கண்டுபிடிச்சிட்டேன். So I don't need discipleship. அதனால சீஷத்துவம் எனக்கு அவசியம் இல்ல. Number 2, இரண்டாவது fear of accountability. அதாவது கணக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி பயம். Because discipleship involves obedience. ஏன்னா சீஷத்துவம் என்று சொல்லும்போது அது கீழ்ப்படிதலை கேட்கிறது. Number 1, for example, let's say we say, okay, if you have to be in this certain ministry, this is important, and then you scared, okay, if I become under this discipleship, if I don't commit to this, then I will be questioned. I don't want all this trouble. நீங்க சீஷத்துவத்தில் இருக்க வேண்டும் சொன்னா இப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும், இப்படி வரணும், பிரேயருக்கு வரணும், அப்ப நீங்க பயப்படுவீங்க. ஆஹா இதுக்குள்ள வந்துட்டு வச்சுக்கோங்க, எல்லாத்துலயும் மாட்டிக்கும். பிரேயர் கூப்பிடுவாங்க, பைபிள் ஸ்டடி கூப்பிடுவாங்க, இருக்கிற டைம் எல்லாத்தையும் இவங்களே எடுத்து வச்சுக்குவாங்க. சோ அதனால வேணாம்ப்பா அப்படி சொல்லி உட்கார்ந்துருப்பீங்க. I don't want to give any accountability. Leave me alone. இந்த கணக்கு வழக்கு கொடுக்கிற வேலைக்கெல்லாம் எனக்கு வேலை இல்ல. Number 3, மூன்றாவது individualism. தனித்துவமான ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு வாழ்க்கை. My faith is my private life. அதாவது என் விசுவாசம் இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்க. I don't need all of your teachings or your correct. நீங்க யாருங்க என்று சொல்றதுக்கே நீ அப்படியாக வழிநடத்துறதுக்கு? I believe in my own ways. நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படிதான் இருப்பார் இயேசு. Number 4, நாலாவது past wounds, maybe unhealthy leadership experiences. கடந்த வேதனைகள்
கடந்த ஊழியத்திலேயோ இல்ல கடந்த கிறிஸ்துவ ஜீவியத்திலோ வந்து உங்களுக்கு கிடைத்த சில வேதனைகள் உள்பட Lastly, கடைசியாக comfort. எனக்கு சௌகரியமாக இருக்கிறது. Because discipleship, when the discipleship is taking place, growth will eventually bring change. அதாவது சீஷத்துவம் நடக்கும் என்று சொன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும் என்று சொன்னா ஒரு வளர்ச்சி So உண்டாகும். we don't want that. அதனால அது வேணாம் எனக்கு. I am comfortable. நான் வந்து சௌகரியமாக இருக்கிறேன். Don't teach me. எனக்கு எதையும் சொல்லி தராதீங்க. Don't disciple me. எனக்கு நீங்க சீஷத்துவத்தை வழி Don't நடத்த guide அவசியம் me. இல்லை. Don't teach me. என்னை வழி நடத்த வேண்டாங்கன்னு சொல்றேன். I am fine. நான் நல்லா தான் இருக்கிறேன். But every believer, it's very important to ask ourselves, am I being someone disciple and am I discipling others? நாம் கேட்க வேண்டிய இங்க இருக்கிற ஒவ்வொரு பேர்களும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், நான் பிறரை சீஷத்துவத்துக்குள்ளாக வழி நடத்துகிறேனா அல்லது என்னை அல்லது இல்ல இதுவும் சேற்று என்னையே வழி நடத்த ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி. Okay, but very importantly, discipleship is not control. ரொம்ப முக்கியம் என்னன்னா சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது ஆதிக்கம் செய்வதல்ல. It is loving guidance toward Christ likeness. அதாவது கிறிஸ்துவை போல் மாறுவதற்கு உங்களை நம்ம அன்போடு வழி நடத்துவது. Amen. ஆமென். Amen. ஆமென். So it's very important to ask ourselves, let the Holy Spirit speak to us this morning. அதனால் இந்த காரியத்தை நாம் கேட்க வேண்டிய காரியத்தில் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல பேச வேண்டும். Now the 5 C's of discipleship. சீஷத்துவத்தினுடைய 5 C's Number 1, C1. முதலாவதாக Calling. அழைப்பு. Discipleship is every believer's calling. If you are a believer, say amen loudly. Amen. ஆமென். அழைப்பானது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய சீஷத்துவமானது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய அழைப்பாக இருக்கிறது. Now if you have been hearing the discipleship for a long time and you were thinking that you have nothing to do with it, it is time for you to know now and firmly that it is a believer's calling. அதாவது இந்த சீஷத்துவம் என்று சொல்லி இந்த வார்த்தை நீங்க அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கீங்க. ஆனா இது குறித்து எனக்கு ஒன்றும் புரியவில்லை தெரியவில்லை என்று சொன்னா புரிந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தையானது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய அழைப்பாக இருக்கிறது. Disciple making is not a church program, but it is Jesus' command to every believer. சீஷத்துவமானது சபையில் நடத்துகிற ஒரு புரோகிராம் அல்ல, ஆனா ஆண்டவருடைய ஒவ்வொரு விசுவாசிகள் கட்டளையாக இருக்கிறது. Let's read the scripture that will support to what I've just said. நான் சொன்ன இந்த காரியத்துக்கு வேத வசனம் இருக்குன்னு சொல்லி கவனிப்போம். Let's turn to John chapter 20 verse 21. யோவான் 20 அதிகாரம் 21 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக நாம் வாசிக்க போகிறோம். John chapter 20 verse 21. யோவான் 20 அதிகாரம் 21 வசனம். Again Jesus said, "Peace be with you, as the Father has sent me. I am sending you." இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. Again it is a command of Jesus to every believer. மறுபடியுமாக கர்த்தர் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளையாக இருக்கிற எல்லா சீஷர்களுக்கும். It is Christ who is sending us. இயேசு தான் நம்மை அனுப்புகிறார். Now I'm going to show you all few illustration with testimonies of people who has done a lot of things in disciple making. So one of their role model is William Carey. How many of you all know William Carey? ஒரு சில கதைகளும் அல்லது உண்மை கதைகளும் உண்மை சம்பவங்களையும் உங்க இடத்துல சொல்ல போகிறேன். அதுல ஒன்று தான் வில்லியம் கேரி. எத்தனை பேர் வில்லியம் கேரி என்ற இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? Okay, never mind. William Carey, he was a simple shoemaker. வில்லியம் கேரி யாரு சொன்னால் அவர் சப்பாத்து துடைக்கிறவர். So church leaders once told him, if God wants to save the nation, he will do it without you. அதாவது ஒரு மூப்பர்கள் வந்து அவர் இடத்துல சொன்ன ஒரு காரியம் என்ன சொன்னால், ஆண்டவர் இந்த தேசத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னை இல்லாம கூட செய்வாரு. But Carey believed in Jesus' command, so the Jesus command applied to every believer including himself. அதாவது வில்லியம் கேரி என்ன நினைச்சாரு சொன்னால், இந்த பிரதான கட்டளையானது அதாவது மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனத்தில் 20 வசனம் வரையிலும் இந்த வசனமானது மூப்பர்களுக்கு மட்டுமல்ல போதகர்களுக்கு மட்டுமல்ல எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்று சொல்லி அவர் விசுவாசித்தார். He obeyed and he went to India starting the modern missionary movement, and he is the one who is responsible to translate Bible to Tamil and all the languages in India. He started first. அந்த காரியத்தை அவருக்கு தலை வணங்கி கீழ்ப்படிந்து வில்லியம் கேரி இந்தியா தேசத்துக்கு சென்று
ஊழியம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு உங்க கையில தமிழ் வேதாகம் இருக்கு என்று சொன்னால் அது மொழிபெயர்த்தது முதல் ஆளு வில்லியம் கேரி. Yes, if you're holding the Tamil Bible today, it is William Carey who started this. He is the first one who translated. கரத்தில் பிடித்திருக்கிற இந்த தமிழ் பைபிளானது எந்த ஒரு கருப்சாமியோ முத்துசாமியோ எடுத்து இது மொழிபெயர்க்கல. ஆனா ஒரு வெள்ளைக்காரன் ஆகி இருக்கிற வில்லியம் கேரி தான் இந்த காரியத்தை மொழிபெயர்த்தார். So discipleship begins when we step out in obedience, trusting Jesus with our calling. அதனால வில்லியம் கேரி பார்க்கும்போது இப்படியாக அவர் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த சுவிசேஷ பணிக்கு அவர் ஒப்படைத்தார். Now discipleship is not an elective subject, you know. Can I do or not discipleship? It is the main course of Christian life. சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது அது நம்ம தேர்வு செய்கிற ஒரு காரியம் அல்ல. எடுக்காம கூட போலாம், பரவாயில்ல, அப்படி அல்ல. எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும். ஆனாலும் கவலைக்குரிய காரியம் என்னவென்று சொன்னால், people still wasting years of their life wondering what calling is in my life, what calling. ஆனா கவலைக்குரிய காரியம் என்னவென்று சொன்னால், இன்னும் அதிக விசுவாசிகள் இன்னும் நிறைய பேர் என்னுடைய அழைப்பு என்ன பாஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்றீங்களா சொல்லி கேட்பாங்க. Every year the same thing they will be asking, what is my calling? ஒவ்வொரு வருஷமும் யாராவது வந்துட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்றீங்களா, ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில என்னன்னு. Yet we cannot even obey the very commission that Christ gave us. ஆண்டவர் கொடுத்த இந்த பிரதான கட்டளை கூட நம்ம கீழ்ப்படிய தெரியாதவர்களாய் இருக்கிறோம். Now this is the calling Jesus gave to you and me. இது இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். Here's a very important question to ask ourselves. நம்ம இடத்தில் கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இதுதான். Do I see discipleship as my calling or someone else's job? அதாவது பிறரை சீஷத்துவத்தில் நடத்துவது அதனுடைய அழைப்பாக நான் பார்க்கிறேனா, இல்ல அது அவருடைய வேலை அப்படின்னு சொல்லி விட்டுறேனா? It's time to ask ourselves. இது நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. Now second C of discipleship. அடுத்து இரண்டாவது C என்னவென்று சொன்னால் conversion. மன திரும்புதல். Conversion involves both turning away from a past life and turning toward God. மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது நம்முடைய கடந்த வாழ்க்கையை விட்டு திரும்பி தேவனை நோக்கி நாம் பார்ப்பது அல்லது தேவனை நோக்கி நாம் போவது. A disciple is a true follower of Jesus. ஒரு சீஷன் என்று சீடர் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய மெய்யான ஒரு ஃபாலோவராக இருப்பார். Let's read Matthew chapter 4 verse 19. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. Matthew chapter 4 verse 19. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Come, follow me, Jesus said, and I will send you out to fish for people. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். This verse explains that disciple comes to Jesus for salvation. இந்த வசனமானது எந்த காரியத்தை உறுதிப்படுத்துன்னு சொன்னால், இந்த சீடர்கள் தன்னுடைய ரட்சிப்புக்காக இயேசுவின் இடத்தில் வருகிறார்கள். They acknowledge him as Lord and begins a life of obedience. அதாவது அவர்களை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிய தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அப்படியாக அர்ப்பணிக்கிறார்கள். When we become a disciple of Jesus, நாம் இயேசுவுடைய சீடனாக மாறும்போது it's important to reorder our life around Jesus. நம்முடைய வாழ்க்கை இயேசுவை சுற்றி நம் வாழ்க்கையை அப்படியாக நாம் மறுபடியும் அடுக்கி வைக்க வேண்டும். It means letting Jesus shape our priorities, decisions, values, habits, relationship and also goals. அப்படி என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு சரிப்படுத்தவும் பண்படுத்தவும் நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்கும் அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில ஒரு மைய நபராக வைக்கவும் நாம் அப்படியாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். Now it's very possible to believe in Jesus in theory without allowing that belief to transform how we live. என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு யாருன்னு நம்புவோம் ஒரு தியோரியில ஒரு அறிவுபூர்வமான விஷயத்துல நம்புவோம். ஆனா அது நம்முடைய இருதயத்தையோ அல்லது நம்ம வாழ்க்கையை தாக்க செய்ய மாறாது. For example, உதாரணத்துக்கு, how many of you have friends who are not Christians and they had said this to you, hey, I like Jesus, I like the teaching of Jesus, I like the way he loves others. How many of you have friends who are not Christians but have said this? எத்தனை பேர் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு இருப்பவங்க இப்படி சொல்றாங்க, எனக்கு இயேசுனா பிடிக்கும், அவருடைய டீச்சிங்னா ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு சபனா பிடிக்கும். எத்தனை பேர் சொல்றாங்க உங்களை பார்த்து? சொல்லியிருக்காங்க தானே? எனக்கும் சொல்லியிருக்காங்க. But are we
being the same person as they are, just like a spectator. அதாவது அவங்க சொல்லும்போது நீங்களும் சொல்றீங்களா, ஆமா எனக்கும் பிடிக்கும், அவர் டீச்சிங் எல்லாம் பிடிக்கும், சேர்ச்சனா கூட எனக்கு பிடிக்கும் சொல்றீங்களா? நீங்களும் அதே பாஷை மாதிரி பேசுறீங்களா? But I'm not reordering my life according to his teaching. அவருடைய கற்பனைக்கு பதிலாக அந்த காரியத்திற்கெல்லாம் வாழ்க்கைய நம்ம அடுக்கி வைக்கிறோமா? Are we doing that? அதை நம்ம செய்யணுமா? Now, there's one, this is about Augustine of Hippo. இவர் யார் என்று சொன்னால் ஹிப்போல வாழ்ந்தவர், அவர் பேர் Augustine of Hippo. Okay, he was around during 354 AD. அவர் அப்படியாக ஒரு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதன். Now, although he was a Christian, but he lived in sin. Sorry, 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதன், அவர் கிறிஸ்தவனாய் இருந்தும் அவர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர். But one day, ஒரு நாள், broken and weeping, he read scripture and fully surrendered his life to Christ. அவர் உடைந்து போன நிலையில் இப்படியாக தன்னுடைய பாவ வாழ்க்கையை ஒப்படைத்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். See, he was a Christian, but there was a conversion. நல்லா கவனிங்க, அவர் கிறிஸ்துவரா தான் இருந்தாரு, ஆனா அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக அவருக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. His conversion was not just belief, it was transformation. அதாவது அவருடைய மனமாற்றமானது வெறும் நம்பிக்கை மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. So he turned from his whole life and followed Jesus in obedience. அவருடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து அவர் மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆரம்பித்தார். And he became one of the greatest Christian thinkers in history. சரித்திரத்திலே நல்ல ஒரு கிறிஸ்துவ தத்துவ ஞானியாய் மாறினார். So true discipleship starts with a heart fully turned to Jesus. அதாவது உண்மையான ஒரு சீஷத்துவம் என்று சொன்னால் நம்முடைய இருதயமானது இயேசுக்கு நேராக திரும்ப வேண்டும். Not just head knowledge. நாம் அறிவுபூர்வம் மட்டுமல்லாமல், not just by memorizing all the verses but nothing changed in our life. எல்லா வசனத்தையும் நம்ம அப்படியாக நம்ம அறிவுபூர்வமாக நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம், அது எதுமே என்னோட வாழ்க்கையை மாத்தாது. Not by knowing the doctrine but nothing is changing in our life. உபதேசத்தை நான் அறிந்திருக்கிறேன், ஆனா உபதேசம் என் வாழ்க்கையை மாத்தல. So here's a question to ask ourselves. இதுதான் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. If I truly reordered my priorities, decision and daily habits around Jesus Christ, அதாவது என்னுடைய வாழ்க்கையானது சரியான என்னுடைய முக்கியமான காரியங்களை, என்னுடைய தீர்மானங்களை, என்னுடைய தினசரி என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு சுற்றி நான் அடுக்கி வைத்திருக்கிறேனா? Or just like my friend or someone else, I only believe in him without letting my life to be transformed. என் நண்பனை போல வெளியாடு இருக்கிற ஆட்களை போல இயேசு தெரியும், சரித்திரத்தில் இருந்தவர், அவரை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி, ஆனா அது அந்த விஷயம் என் வாழ்க்கையை மாத்தாம இருக்கிறதா? It's time to ask ourselves, including myself, am I being a spectator? I'm just an admirer of Jesus. நாம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். என்னையும் உள்பட நான் இயேசு நம்பி என் வாழ்க்கையை மாற்றுகிறேனா, அல்லது இயேசு மட்டும் நம்பி என் வாழ்க்கையும் மாறாம தான் இருக்கிறதா? Number 3. மூன்றாவது சி, character. நம்முடைய குணாதிசயம். Discipleship is lifelong character formation. குணாதிசயம் அதாவது சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது நம் வாழ்க்கை முழுவதும் உருவாக்குற ஒரு பாதை. Tell me, who is being living as an angel after your baptism? எத்தனை பேர் இங்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அப்படியாக ஒரு தேவதூதனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அந்த நாட்களில்? You have never lied, you never get angry, you're always a good person. பொய் சொன்னதில்லை, எனக்கு கோவம் வந்ததில்லை. எப்போ கேட்டு பாருங்களேன் பக்கத்து வீட்டுக்காரங்களா, இது ஒரு நடமாடும் தூதன். We always will do something wrong. We always will commit mistake, correct? அன்னாடம் ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சிருவோம் எதிராக. But are we getting worse or are we getting better? கேள்வி என்னன்னா, நம்ம பெட்டரா போயிட்டு இருக்கோமா இல்ல மோசமாயிட்டு இருக்கோமா? Okay, are we allowing Christ to transform our character? இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாம் அவருக்கு இடம் கொடுக்கிறோமா? Let's read Romans chapter 12 verse 2. ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 12:2. Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, His good, pleasing, and perfect will. Now this verse stresses that discipleship is slow,
intentional and lifelong. இந்த வசனமானது நம் சீஷத்துவம் என்று சொன்ன உடனே அப்படி இல்ல, மெதுவாகவும் அது பயணிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம் வாழ்க்கை எவ்வளவு தூரம் போகிறதோ அவ்வளவு தூரம் நம்மை உருவாக்குற காரியமாக இருக்கிறது. Just like how we are easy to commit mistake and being tempted, the person who we are discipling also will go through the same thing. நம்ம எப்படி ரொம்ப சுலபமா தப்பு செய்றோமோ, சுலபமா தப்பு செய்றோம்ல, அதே மாதிரி நம்ம மத்தவங்களை வழி நடத்தும் போது அவங்களும் அந்த சுலபமா தப்பு செய்ய இருப்பாங்க. You know, sometimes the people that we are discipling, no, I'm not talking about you ask the person. Discipling means you spend time with them, you talk about Jesus, if they need prayer you pray for them. Sometimes the person that you are discipling will just follow whatever you are saying. அதாவது சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது அவங்க இடத்துல நம்ம நேரத்தை செலுத்துவது, அவங்க ஜெபிப்பது, அவங்க இடத்துல இயேசுவை குறித்து பேசுவது, இதுதான் சீஷத்துவம். And then you will have that hope, okay, this person is becoming a disciple of Jesus now. Wow, அப்ப நீங்க அவருக்கு எல்லாம் சொல்லி அவர் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவங்க அதுபடி நடக்கும்போது சந்தோஷம், ஆஹா பாரு நம்ம கீழே ஒருத்தன் இயேசுவை போல மாறி வராம with a high hope and high expectation. Yes Lord, ஒரு பெரிய discipling one disciple here. அவங்க மேல ஒரு பர்ஜ் கலிஃபா மாதிரி ஒரு கோபுரத்தை கட்டியிருப்பீங்க, இவன் தான் அடுத்தது chosen one. And then the next day they come to you, yesterday I went for a party, drank nice alcohol with my friends. சொல்ல அவசியம் இல்லை, அடுத்த நாள் வந்துட்டு அவங்க வாயை திறக்கும் பொழுது பா ஐயோ என்னதுங்கடா போனேன். ஐயோ, then you said enough lah with this discipleship, I cannot train disciple, no useless fellow, whatever I said nothing is happening. We cannot give up like that. அப்புறம் நீங்க சொல்லுவீங்க, உன்னை நினைச்சு நான் கோபுரம்லாம் கட்டி இருந்தேன், ஆனா எல்லாத்தையும் உடைச்சு தரமாட்டமாக்கிட்டியே, போடா என் மூஞ்சிலே முடிக்காத. இந்த மாதிரி நம்ம செய்ய முடியாதுங்க. So somehow God is also molding us. அதாவது நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளையும் அப்படியே வணைகிறார். To have this patience and love, like okay, I'm going to start again from the bottom. இப்படிப்பட்ட ஒரு நபர்களை வைத்து நமக்கு பொறுமை எவ்வளவு அவசியம் என்று சொல்லி கொடுக்கிறாரு. அவனை ஒரு கண்ணாடியாய் பயன்படுத்தி நம் வாழ்க்கை எப்படியாக இருக்குன்னு சொல்லி தராரு. Yes. So Jesus is not only saving us from sin, he is shaping us into his likeness. ஆண்டவருடைய பாவத்திலிருந்து காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் அவருடைய ஜீவன் எப்படி இருந்தது உலகத்துல இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையும் வணைய செய்கிறார். Now Peter the apostle, he denied Jesus how many times? பேதுருவை பார்க்கும்போது show me with your fingers how many times? எத்தனை முறை மறுதலித்தான் இயேசுவை? எத்தனை முறை? சில பேர் 5 காட்றீங்க, எத்தனை முறை? 3 வாட்டி. Very good. Yeah, 3 times. Very good. Why? Out of fear. Yeah, பயம். Although he said, Jesus, I will always be with you. ஆண்டவரே உங்களை என்ன செஞ்ச நான் உங்க கூட இருப்பேன் அப்படி சொன்னவன். But he denied Jesus. ஆனா இயேசு மறுதலித்தார். But yet Jesus restored him. ஆனா இயேசு பாருங்க, இயேசு மறுதலிக்காம அவனை மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். He walked with him and shaped him over time. அவரோட கூட நடந்து அவரை அப்படியாக வணைய செய்தார். And what happened? என்ன நடந்தது? Peter preached boldly and he suffered for Christ. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இப்படியாக அவன் அப்படியே தைரியமாக பிரசங்கித்தான். அது மட்டுமல்ல இயேசுவுக்காக துன்புறுத்தலை ஏற்றுக்கொண்டான். So the life of Peter shows that discipleship is lifelong and Jesus doesn't give up on us. அதாவது பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சீஷத்துவமானது அது ஒரு நீண்ட பயணமாக இருக்கிறது. இயேசுவே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். பேதுரு விட்டு கொடுக்காத போல நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். So following Jesus is a lifelong journey where he will mold our character step by step. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது இது ஒரு நீண்ட பயணமாக இருக்கிறது, மெதுமெதுவாக. ஆனா சரியாக நம்முடைய வாழ்க்கையை வணைய செய்வார். So are we allowing Jesus to shape our character? ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா இயேசுவை அப்படி செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? At the same time, do we have the patience to disciple others? அதே நேரத்துல நமக்கு அந்த ஒரு பொறுமை இருக்கா? ஒரு நம்ம கீழ இருக்கும் பொழுது இன்னொருத்தனை அந்த மாதிரி அநியாயம் பண்ணும் பொழுது நமக்கு அந்த பொறுமை இருக்கா இயேசு போல? So here's a question to ask ourselves. இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. Is my character becoming more like Christ year by year? அதாவது நம்முடைய வாழ்க்கை நம்ம குணாதிசயமானது இயேசுவை போல தினம் தோறும் வருஷமாக மாறிக்கொண்டிருக்கிறதா? Ask yourself. நம்ம கேளுங்க. Is it becoming like Christ year by year? ஒவ்வொரு வருஷமும் வாழ்க்கையானது இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறதா? Do we acknowledge our mistake and we ask forgiveness? Do we change or நம்முடைய வாழ்க்கையை தவறு செய்யும்போது தேவனிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாதமாகி நம்ம அப்படியாக சரணடைகிறோமா? Not even only to Jesus, even have you ever asked anyone, have I hurt you? இயேசு இடத்துல மட்டும் இல்ல, நீங்க யாரது கேட்டிருக்கீங்களா?
நான் உன்னை எந்த பகுதியில காயப்படுத்தியிருக்கேனா? Have I hurt you? Yes, எஸ்ஸா? என்ன தம்பி? தம்பி இல்ல, என்ன அண்ணே? எந்த பகுதியில? ஓ, அங்கயா? And when someone comes and tell you, you have hurt this person, have you acknowledged, yes, I've hurt that person, and have you went to that person and said, I'm sorry? யாராவது உங்களுக்கு கேட்டு, இல்ல உங்களுக்கு தெரியும் நான் காயம் படுத்திட்டேன் உங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க இடத்துல போயிட்டு நீங்க மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? I know it takes a lot of courage to do that. நான் காயம் படுத்திருக்கேன்னு தெரியும், ஆனா அதை மன்னிப்பு கேட்கறதுக்கு அது ஒரு பெரிய வீர செயல் தெரியுமா? Have you done that? செஞ்சிருக்குமா? If not, இல்லனா let this year இந்த ஆண்டானது be a year எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக that we will இருக்குன்னு start asking this to our someone that we see. நம்ம சுத்தி இருக்கிற சில பேரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு சொன்னா, எந்த பகுதியிலச்சும் உங்களை நான் காயப்படுத்திருக்கேனா? So after the church, ask, have I hurt you before? If they say yes, அதாவது சபை முடிஞ்ச பிறகு நீங்க என்ன செய்ய வேண்டியது, இன்னைக்கு தான் உங்களுடைய ஃபெலோஷிப் டாஸ்க். பிறரை பார்த்து என்ன செய்யணும், நான் உன்னை எந்த விதத்திலாச்சும் நான் காயப்படுத்திருக்கேனா அப்படின்னு அவங்க ஆமான்னு உண்மையை சொல்லுங்க. ஒரு சிலர் you must have the heart also when they say yes. கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல, அவங்க உண்மையை சொல்றத தைரியம் உங்களுக்கு அதே தைரியம் இருக்கணும். And when they say, actually I spoke to him, I said, if I say this, people will take this as an advantage. You know what they say? Let me shoot you down now. அதாவது நீங்க கேட்கும் பொழுது உங்க முன்பாக இருக்கிறவங்க எடுத்து நீங்க செய்வோம் இன்னைக்கு, ஆமா நிறைய இடத்துல தான் they say thank you so much. See it's very important when you ask that person, the other person also should know, wow, they have come to such a humble place to ask you that. அதாவது இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இன்னொரு நபருக்கும் தெரியும், நான் முன்னுக்கு இருக்கவங்களுக்கும் அவங்க அந்த கேள்வி கேட்கறனா அவங்க எவ்வளவு இறங்கி வந்திருக்கணும். So don't use that as an advantage. Come and shoot you down. I have all the points now to shoot you. அதை எடுத்துட்டு நீங்க அப்படியாக அடிக்கலாம் வாங்க அப்படி சொல்லி அப்படி அடிக்காம, but take that time as an opportunity, how I'm going to mend this relationship. அந்த நேரத்தை எடுத்து இவ்வளவு தூரம் இங்க தாழ்மையா இறங்கி வராங்களே, சோ அதனால இந்த உறவை நம்ம எப்படி சரிப்படுத்தலாம் அப்படி சொல்லி பார்ப்போம்னு சொல்லி அப்படி செய்யுங்களே. Let's say they said, maybe in this way you have said, so don't be defensive. Okay, maybe I've said this. அவங்க சொல்றாங்க வெச்சுக்கோங்களேன், ஆமா இந்த பகுதியில இப்படிப்பட்ட இடத்துல நீங்க என்னை காயப்படுத்திட்டீங்க, இப்பதான் யோசிக்கிறீங்க யாரை பிடிக்கலாம்னு. ஓகே, நீங்க உடனே லாயரா மாறிடாதீங்க. மட்டும் செய்யுங்க, இல்லாம போய் சர்ச் முடிஞ்சு ஃபெலோஷிப் சண்டையா மாறிட போகுது. நீங்க உடனே லாயரா மாறிடாதீங்க. அதான் ஒண்ணு லாயர், நான் ஏன் அப்படி பண்ணனா அப்படி லாயரா மாறிடாதீங்க. Don't do that. Okay, let's think like Christ like. Let's have the Christ like mindset. Okay, இயேசுவை போல. அதாவது இது நீங்க இருந்தா அவங்க சொன்ன மாதிரி இருந்தா கீழே கேட்காதீங்க, நான் காயப்படுத்திருக்கேனா இல்ல அப்படி இல்ல, இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா don't stand there, have I heard you அப்படி கேட்க அது செய்யாதீங்க. Don't do that. Okay, நம்ம பாஸ் நான் இப்பவே சொல்லிறேன், நீங்க யாருமே எங்களை காயப்படுத்தினது இல்ல, சோ நீங்க கை கொடுக்கும்போது கேளுங்க. ஏன்னா நீங்க அப்படியே கை கொடுக்க வரும்போது பாஸ் உங்களை எங்க ஆச்சனை காயப்படுத்திருக்கேன்னா பின்னாடி நிப்பான், நீ தான் என்ன காயப்படுத்திக்கிட்டு இருக்க, இவனா நின்னுக்கிட்டு. Okay, but it's a very important question to ask ourselves. So அதெல்லாம் இது நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கிய கேள்வி. Have I hurt anyone? நான் யாராவது காயப்படுத்திருக்கேனா? Am I in the place to say I'm sorry? நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கேனா? It's time, let's start this year with a new beginning. So that we have peace with one another. இது புதுசா இருக்குல? என்னைக்கும் மன்னிங்க அப்படி சொல்றது ஒரு வார்த்தை இருக்கு, மன்னிப்பு கேளுங்க சொல்றது இது புதுசா இருக்குல? ஸோ இது நம்ம கற்றுக்குவோம் இந்த வருஷம் புதுசாக நம்ம மன்னிப்பு கேட்க கற்றுக்குவோம். இப்போ பிறரை காயப்படுத்தணும்னு சொன்னால் அவங்களை காயப்படுத்திருக்குன்னா ஐம் சாரி அப்படின்னு கேட்க கற்றுக்குவோம். Can we do that, church? செய்யலாமா? Can. Okay, சண்டை வரக்கூடாது. ஓகே, இல்லை அப்புறம் லீடர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க சேச்சே. நான் நினைக்கிறேன் நான் தண்ணி குடிக்க போயிடுவேன். ஓகே, C4 discipleship community. அதாவது அடுத்த சி பார்க்கும் பொழுது சமுதாயம். Discipleship happens best in community. அதாவது சமுதாயத்தில் தான் இந்த சீஷத்துவம் நடக்கும். Let's read Acts chapter 2 verse 42. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலனுடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். They devoted themselves to the teaching and to the fellowships, to the breaking of bread and to prayer.
Now this verse highlights that discipleship is never meant to be done alone. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது சொன்னால் சிஷ்யத்துவமானது தனிப்பட்ட நபரால் செய்ய முடியாத அல்லது கடினமான ஒரு We காரியம். grow best when others encourage us, correct us and walk with us. நாம் எப்பொழுது வளருவோம்? ஒருவர் நம்ம இடத்துல இருந்து ஊக்கம் அளிக்கும் பொழுது, When we say, சில காரியங்கள் தவறு என்று சுட்டி காட்டும் பொழுது, நம்மோடு நடக்கும் பொழுது தான் நம்ம வளர செய்கிறோம். yes, when I say alone, it's not about you going before the mirror and talking to yourself always. It அதாவது doesn't happen தனிப்பட்ட that way. முறையில் அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீங்களே கண்ணாடி பார்த்து இன்னைக்கு நான் உன்னையே சீசுத்துவத்தை பண்றேன், நீ என்னையே சீசுத்துவம் பண்ண, அப்படி நடக்கிறது இல்ல தனிப்பட்ட முறையில். That's why it says in Proverbs chapter 27 verse 17. அதனால தான் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியாக As போடப்பட்டிருக்கிறது. iron sharpens iron, so one person sharpens another. வாசிங்க தமிழ்ல 27:17. இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். So we need someone to sharpen us. இரும்பு எப்படி இரும்பை கருக்கிறதோ அதே போல ஒருவரை நம்ம வளருவதற்கு நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. Okay, John Wesley believed Christians grow best together. அதாவது ஜான் வெஸ்லி சொல்லுகிற இந்த நபர் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது நல்ல சிறந்ததாய் வளர்ந்து வர முடியும் என்று சொல்லி நம்பினார். So he formed small groups where believers studied scripture, confessed sins and encouraged one another. அதாவது அவர் இப்படியாக ஒரு சிறு குழுவை அமைத்து அவர்கள் வேதத்தை வாசிப்பதற்கும் அதே நேரத்தில் வேத வசனத்தை குறித்து பேசுவதற்கும் வளருவதற்கும் அப்படியாக அவர் ஊக்கம் So அமைத்தார். these communities, what happened? They sparked revival across England. இந்த சிறு குழுவானது இங்கிலாந்துல இப்படியாக ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வந்தது, So எழுப்புதலை. Wesley proved that discipleship is not a solo journey. So வெஸ்லி அந்த காரியத்துல என்ன நிரூபித்தன சொன்னால், சிஷ்யத்துவமானது இது தனிப்பட்ட முறையில் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. But it will flourish when it happen in godly community. ஆனாலும் தேவனுடைய சமுதாயத்துல விசுவாசிகள் மத்தியில நடக்கும் பொழுது இது வளரச் செய்கிறது. So we grow strongest as disciples when we walk together in godly community. சோ எப்படி நம்ம வளரும் என்று சொன்னால், தேவனுடைய சமுதாயத்துல இந்த கம்யூனிட்டில நம்ம வளர்ந்து வரும் பொழுது, நாம் இணையும் பொழுது நம்ம அப்படியாக வளர்ந்து வருகிறோம். I don't know how many of us we just like to be alone. Don't disturb me. I'm very sensitive. Don't tell me anything. I don't know. எத்தனை பேர் இங்க வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? நான் தனிமையாக இருக்க எனக்கு ஆசைப்படுறேன், யாரும் என்கிட்ட பேசாதீங்க, யாரும் நீ கேட்காதீங்க, யாரும் நீ கால் பண்ணாதீங்க, யாரும் நீ பார்க்காதீங்க. எத்தனை பேர் இப்படி வாழ்றீங்க? It's time to, because we are a family of Christ. இது மாற்ற வேண்டிய ஒரு காலம் வருகிறது என்று சொன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவின் குடும்பமாக இருக்கிறோம். Am I right? Some people, we forget that in the early churches, it is normal for us to confess sin to one another. அதாவது ஆரம்ப சபையில பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல அவர்கள் பாவங்களை அறிக்கை செய்வார்கள். But today, ஆனா இன்னைக்கு it is so we will be so fearful to share something to another. இன்னொரு ஆளுகிட்ட பாவத்துல என் கதை சொல்றதுக்கு கூட பயமா இருக்குப்பா. Because we scared that somehow they will leak it to others. ஏன்னு சொன்னால் அவங்க மத்தவங்க சொல்லிடுவாங்க சொல்லி பயம் நமக்கு. But it's time for us to become mature Christians. ஆனா நம்ம எல்லாரும் ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு நேரம் அது. It's time for us, when someone is confessing the sin, it is only for me to know. அதாவது ஒருவர் உங்க இடத்துல தன்னுடைய தனிப்பட்ட பாவத்தை அறிக்கை செய்யற சொன்னால், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இது உங்களுக்கு மட்டும் புரிவது. That is how you will mentor them, you will help them, you will pray for them, you will guide them. இப்படி தான் நீங்கள் அவங்களை வழி நடத்துவீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, அவங்களுக்காக நீங்க ஊக்கம் பண்ணுவீங்க. இதுதான் உங்களுடைய வேலையாக இருக்கும். But sadly, ஆனாலும் கவலை many people are bold enough to tell about their private life in social media. இங்க சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்க, ஆனா எங்க சொல்றாங்க? சோஷியல் மீடியால சொல்றாங்க அவங்க வாழ்க்கை குறித்து. Sadly. ஆமாவா இல்லையா? And from the social media you will know, my church member is going through this problem. சோஷியல் மீடியா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஐயோ இவங்க எப்படிப்பட்ட பிரச்சனை போய் கொண்டிருக்காங்களா? Only through social media. சோஷியல் மீடியால, அதாவது so வலைத்தளத்தில். It's time for us to know, we are so much enough to know which one to be posted and which one is not to be posted. அதாவது வாழ்க்கையிலும் சரி, பிறர் இடத்திலும் சரி, சமூக ஊடகத்திலும் சரி, எந்த காரியத்தை நாம் உயர்த்தி பேச வேண்டும், எந்த காரியத்தை நாம் தாழ்த்தி பேச வேண்டும், எந்த காரியத்தை நாம் மறைவாக வைத்திருக்க வேண்டும் என்று நாம் அறிய வேண்டும். Let's believe one another as we're going to tell something. Yes, of course you have to make sure that person will tell you, yes, I make sure I will never share this to anyone.
அதாவது நீங்க சொல்லும் பொழுது இந்த முன்பாக இருக்கிற நீங்க சொல்ற ஆட்கள் வந்து நீங்க நம்புகிற ஒரு ஆளா இருக்கணும். அவங்க வந்து மற்றவங்க சொல்லாம இருக்கணும். அவங்க நீங்க சொல்லணும், சொல்லாதீங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க. Make sure to say that. அது சொல்லிருங்க. this நான் is உங்கள்ட்ட மட்டும் சொல்லிட்டு நீங்க எல்லார்ட்டையும் நீங்க சொல்லுவீங்க. அது தெரியுமா? There's another character. You will tell this person. அது எனக்கே நடந்திருக்கு. No, it happened to me. நான் உங்கள்ட்ட மட்டும் சொல்றேன். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா பஸ் உங்களுக்கு தெரியுமா, அவன் என்கிட்ட மட்டும் தான் சொன்னா, அப்படி இருக்கு. This is another problem. When we say this, and we will be thinking nobody knows, I shouldn't tell anyone, and then you can hear this from another person, and like, isn't this person told me not to tell anyone, but 5 to 10 people will know about this. அதாவது உங்கள்ட்ட மட்டும் சொல்லிட்டு அவங்க பேப்பர் போட்டு ஊர் பூரா தப்பற அடிச்சிருப்பாங்க. நாளைக்கு வெளிய வந்து நம்ப மாட்டோம். And the one, we will get, you are the one, and we like, no. How come? Then when you investigate, you will know another story. So it's very important when you say this, accountability. You also, when you're saying this, accountability, don't tell anyone. Okay? நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நான் உங்கள்ட்ட சொல்றேன், யார்ட்ட சொல்லாதீங்க, நீங்க யார்ட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் யார்ட்ட சொல்லாதீங்க சொல்லி நீங்களும் சொல்லுங்க. Tell yourself. யார்ட்ட சொல்லாதீங்க. Tell yourself that. Okay, it's time to trust our family in Christ. அதனால் இந்த கிறிஸ்துவத்தின் குடும்பத்தை நம்பணும். ஆமென். நம்ம நம்பணும். இனி அவநம்பிக்கை உடையட்டும். Okay. நம்புவோம். நம்மலாம் மாறிட்டோம். ஆமென். Okay. Okay, how many of you say yes, I can keep anyone come and confess their sin, I can keep the secret? Can you put up your hands? எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ரகசியங்களை வைத்துக் கொள்ள முடியும் சொல்லுங்க. People turn around and see. யார் ரகசியம் வெச்சிக்க முடியாத கை தூக்கல பாத்தீங்களா? And if they say I will pray for you, I will never gossip this to anyone. Come church, someone is looking for you all. If you say yes, I can be someone responsible, I will never say this in the presence of God. I will never say this to anyone. I will pray with you. I will walk with you. How many of you all are here? இப்போ என்னன்னா ஒரு சிறிய ஒரு உறுதிமொழி, நமக்கு நம்பிக்கையான ஆட்கள் வேணும். இந்த நம்பிக்கையான ஆட்கள் யார் என்று சொன்னா எத்தனை பேர் சொல்றீங்க? என்கிட்ட சொன்னா உங்களுக்காக ஜெபிப்பேன், யார்ட்டி சொல்ல மாட்டேன் சொன்னா கை தூக்குங்க. வெரி குட். பாத்துக்கோங்க, இவங்க தான் நம்பிக்கையான அந்த ஆட்கள். Can you all please stand? ஏஞ்சி நில்லுங்க. Please stand. நில்லுங்க. கை தூக்குங்க. கை தூக்குங்க. தைரியமா நில்லுங்க. அட நில்லுங்க. வெரி குட். நில்லுங்க. All right. Church, உட்கார்ந்திருக்கீங்களா? Those who are seated, look around. உட்கார்ந்திரலாம் பாருங்க. Hey, come on, this is not a joke. I don't know why you all are laughing. இதெல்லாம் நம்பிக்கையான ஆட்கள். இரும்பு இது கூட உடைச்சிரலாம். பேங்க் லாக்கர் கூட உடைச்சலாம். ஏனா இவங்க உடைக்க முடியாது. Okay, now these people in the presence of God. தம்பி, நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சொல்ல மாட்டேன். Okay, they have said, I will keep whatever that you said. I will pray for you. I will mentor you. I will guide you. I will walk with you. So இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்கிட்ட தாராளமா பேசலாம், உங்களுக்கு ஜெபிப்பேன், உங்களுக்கு உதவி செய்வேன். உதவி செய்யணும் ஒரு தொக்கன்டா. உதவி செய்வேன், உங்க கூட நான் நடப்பேன் அப்படி சொல்றாங்கன்னா இவங்க தான் அவங்கலாம். Okay, look church. Turn around, look at them. பக்கத்துல எல்லாம் திரும்பி பாருங்க. Okay, let's give them a clap. Let's give them a hand. Thank you so much. Thank you. We appreciate you. Okay, so the church now knows who they can look up to. இப்ப தெரியும் யார்ட்ட போறவனா நம்மளுடைய இப்ப certified counselors எல்லாம் காமிச்சிட்டோம் கொள்றாங்க. Okay, now a question to ask ourselves. நாம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். Church, are you with me? என்னோட கூட இருக்கீங்களா? Okay, am I actively growing in Christ through meaningful relationship in the community of believers? அதாவது நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகள் மத்தியில ஒரு அர்த்தமுள்ள வளர்ச்சியை நான் அடைகிறேனா? Allowing others to encourage me, correct me and also walk with me. பிறர் என்னையை சீர்படுத்தவும் சீர்திருத்தவும் கண்டிக்கவும் அதே நேரத்துல நம்ம வளர்க்க இடம் கொடுக்க நான் கொடுக்கறேனா? Okay, it's time to ask ourselves. நாம் கேட்க வேண்டிய கேள்வி. Oh, are we a solo ranger here? அல்லது நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நபரா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? All right. Next, the final final C. கடைசி C. Commission. கட்டளை. Disciple make disciples with Christ's presence. அதாவது ஒரு சீஷன் இன்னொரு சீஷனை மாற்றுவது அது எதில் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தில். Let's read Matthew chapter 28 verse 20. மத்தேயு 28 அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Amen. And teaching them to obey everything I have commanded you,
and surely I am with you always to the very end of age. Amen. Amen. Now this verse emphasizes that discipleship naturally leads to disciple making. அதாவது இந்த வசனமானது இப்படியாக இந்த சீஷத்துவம் என்று சொல்லும் பிறரை சீஷத்துவத்துக்காக நடத்துவதற்கு இது நமக்கு சொல்லித் தருகிறது. When you are being disciple and you are already a disciple, அதாவது நீங்களே ஒரு சீஷனாக இருந்து ஒரு சீஷத்துவத்தை நடக்கும் பொழுது naturally you will start to do a disciple making. அதாவது அந்த காரியத்தை இயல்பாகவே நீங்க செய்வீங்க. You will when your colleague or your friend come and tell you something, you will eager to pray for them, speak to them, check on them. உங்களோட கூட வேலை செய்யற நண்பர்கள் இப்படியாக ஒரு இடத்துல இருந்து ஒரு சில காரியங்களை பிரச்சனைகள் எடுத்து சொல்லும் பொழுது இவரோட பேசி நீங்க ஜெபிக்க ஆயத்தமாக இருப்பீங்க. You will be ready to share about Christ's life to them. கிறிஸ்துவை குறித்து அவங்க இடத்துல அதிகமாக நீங்க பிரசங்கிப்பீங்க. You will be ready to invite them to our church or to our home fellowship that we're going to happen, they're going to take place soon. You will be ready to do that. அதாவது நீங்க தயாரா இருப்பீங்க இப்படியாக சபைக்கு அழைக்கிறதுக்கோ அவங்களை கூட்டி வருவதுக்கோ. And to do that you are not alone, and this is what Jesus has promised us. அது செய்வதற்கு நீங்க தனியா அல்ல, இதுதான் இயேசு நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. After this commission he said, and behold I am with you always to the end of age. அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் உலகம் முடிந்த பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். You are not alone. நீங்க தனியா அல்ல. We disciple not in our strength but in his presence. நம்முடைய சொந்த பலத்தால் நம்ம இந்த சீஷத்துவத்தின் காரியத்தை செய்வதல்ல, ஆனாலும் அவருடைய பிரசன்னத்திலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்துகிறதுனால நாம் செய்து கொண்டிருக்கிறோம். Now example, now this is Dietrich Bonhoeffer, a German. Dietrich Bonhoeffer சொல்லுகிற ஒரு ஜெர்மன்காரர். He disciples believers under Nazis rule. அதாவது இந்த ஹிட்லர் காலத்தில் நடந்த அந்த யுத்தத்தின் காலத்தில் பேசிக்கலி உலக போரில் அந்த காலகட்டத்தில் இரண்டாம் உலக போரில் காலகட்டத்தில் ஒரு சிலரை சீஷத்துவத்துக்குள்ளாக அவர் Imagine in that suffering time he is able to disciple others. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு வேதனையான காலத்தில் இவர் ஒரு சிலரை சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்துகிறார். He will teach about how to obey Christ in that time. அதாவது அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நேரத்தில் இயேசுவை நாம் எப்படி கீழ்ப்படிய முடியும் என்று சொல்லி தருகிறார். And he somehow harvested a lot of disciples. அப்படியாகவே अनेक பேர்களை அறுவடை செய்தார். Later, although he was imprisoned and executed, பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு இப்படியாக ஒரு மரண தண்டனை கொடுக்கப்பட்டாலும் the disciples that he trained carried the faith forward. அவர் கீழே வளர்ந்து வந்த ஒரு சில சீஷர்கள் இப்படியாக இந்த காரியத்தை எடுத்து அவர்கள் தொடர்ச்சியாய் செய்து வந்து கொண்டிருந்தார்கள். So his life reminds us that we make disciples not in our strength but with the promised presence of Jesus Christ. அதனால் அவருடைய வாழ்க்கையானது நம்முடைய சொந்த பலத்தில் அல்ல, ஆனா ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தில் அடங்கி இருக்கு என்று சொல்லி அவர் அதை புரிந்து கொண்டார். Now question to ask ourselves. நாம் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். Am I actively obeying Christ by helping others grow in faith? நாம் இப்படியாக பிறரை வளர்க்க செய்வதற்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு பணியை நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம். Trusting that he is with me every step of the way. அவர் என்னோடு கூட என்னுடைய ஒவ்வொரு பாதையிலும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறோமா? Now take this time. இந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Are we helping others grow in faith? அவங்க பிறரை அவங்க விசுவாசத்தில் வளருவதற்கு நாம் உதவி செய்கிறோமா? Or are we being so comfortable, this faith is for me alone, I don't care about others? அல்லது நான் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறேன், இந்த விசுவாசமானது எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லி உட்கார்ந்து இருக்கிறோமா? Or are we being so fearful, I'm not qualified enough, I'm not so good enough, so I don't want to do anything? சோ அதனால் பயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமா? நான் சரியான ஒரு ஆள் இல்ல, எனக்கே மனநிலை சரியில்லை, அப்படிப்பட்ட ஒரு பயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமா? Can we make this, as we are going along with the team this year, I want to be disciple under someone. சோ இந்த காரியத்தை நம்ம அப்படியாக வழிநடத்துமாக இந்த ஆண்டு நம்ம ஒரு தீர்மானம் செய்வோம். அட்லீஸ்ட் சபையில் இருக்கிற ஒரு நபராச்சும் நீங்க என்ன செய்யணும், அவங்கள ஒரு சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்த வேண்டும். Not only in our church, even outside. It can be your friend, your சபையில் இருக்க colleague. மட்டுமல்ல, வெளியே இருக்கிற ஆட்கள் சரி, உங்களுடைய நண்பர்களும் சரி, அல்லது உங்களுடைய யாரா இருந்தாலும் சரி. Can we do that, church? அதை நான் செய்ய முடியுமா? Now when you say that, remember we are saying in the presence of God. நீங்க சொல்லும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்து சொல்லுகிறோம். And God will help you along the way. பிறகு ஆண்டவர் இப்படியாக உங்களை வழிநடத்துவார். Yes, the beginning must be very hard.
ஆரம்பமானது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். But the result will come out. ஆனாலும் இந்த Eventually good. முடிவானது ஒரு சரியான முடிவுக்குள்ளாக எடுத்து செல்லும். Amen. Amen. Because who is with us? ஏன் யார் நம்ம கூட இருக்கிறார்? Who is with us? யார் நம்மோடு கூட இருக்கிறார்? It is Jesus இயேசு Christ, கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். the maker of heaven and earth. இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Conclusion. முடிவில் This must be a church of disciple makers. இது எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சீஷத்துவத்தை வளர்க்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். Discipleship is your calling and my calling. சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது அது உங்களுடைய அழைப்பும் அது என்னுடைய So அழைப்பமாக it is இருக்கிறது. rooted in conversion. ஆதலால் இது மனமாற்றுதலுக்கு இப்படி ஒரு வேரூன்றி நிற்கிறது. It must shape our character. இந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும். It must happen in a community. இது விசுவாசி என்று சொல்லுகிற இந்த ஒரு சமுதாயத்தில் நடக்க வேண்டும். And to fulfill through commission. அது மட்டுமல்லாமல் நம்முடைய பிரதான கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அது நிறைவேற்ற So வேண்டும். this church is not a hall of spectators. ஆதலால் இந்த இடமானது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு இடம் அல்ல. It's not a church where you observe and you come and you admire and then you go. ஒரு சபை அப்படியே வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு போற And then finding fault and then complaining or gossiping. Let's put a stop to it. தவறுகளை பார்த்து சுட்டிக்காட்டி இப்படிப்பட்ட ஒரு இடம் அல்ல இது. Am I a disciple maker? நான் பிறரை சீஷத்துவத்தில் வளர்த்து கொண்டு வருகிறேன். Who is discipling me? என்னை யார் சீஷத்துவத்துக்குள்ள Who is guiding me? யார் என்னை வழிநடத்தி வந்து Who is கொண்டிருக்கிறார்? correcting me? யார் என்னை சுட்டிக்காட்டுகிறார், தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார்கள்? It's time to ask ourselves. இது நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆமாவா இல்லையா? It's time to ask இது ourselves. நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. So let's make a change this year. சோ அதனால் இந்த ஆண்டு நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோமாக. Let us not only follow Jesus. நாம் இயேசுவை மட்டும் பின்தொடராமல் let us help others follow him too. நாம் பிறரையும் இயேசுவை பின்தொடர்வதற்கு நாம் உதவி செய்வோமாக. Amen. ஆமென். Amen, church. ஆமென். I want you all to take just 1 minute, only 1 minute. ஒரு நிமிஷம் எடுத்து, ஒரு நிமிஷம் மட்டுமே எடுத்து to every points that we spoke just நாம் now. பேசின ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கும் பொழுது Am I being a lone ranger here? இங்க Nobody is alone. I நான் remember this. தனியாக நான் போராடி கொண்டிருக்கிறேனா? Nobody is alone here. யாருமே இங்க தனி இல்ல. Are you hesitating to reach out? நீங்க பிற இடத்தில் பேசுவதற்கு தயங்குறீங்களா? Or are you hesitating to reach out to someone? பிற இடத்துல பேசுவதற்கோ அல்லது அவங்களை கூப்பிடுவது தயங்குறீங்களா? Let God change that mindset. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை மாற்றி அமைக்கட்டும். If you realize, if you sense God is speaking to your heart today, சோ நீங்க இதை உணர்ந்து கொண்டீங்க, ஆண்டவர் உங்களோடு பேசினான்னு சொன்னால், if you realize you have believed in Jesus but have not fully followed him, நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க, ஆண்டவரை நான் நம்புறேன் ஆனா முற்றிலுமா என் வாழ்க்கையை நான் ஒப்படைக்கல. if you desire true conversion, நீங்கள் மெய்யாலுமாக எனக்கு ஒரு உண்மையான மனத்திரும்புதல் என்ற வாழ்க்கையில வர a வேண்டும், deeper obedience, நான் தேவனுக்காக கீழ்ப்படிய வேண்டும், and to grow as a disciple in community, இந்த சமுதாயத்துல ஒரு சீஷனாக நான் வளர வேண்டும். this is your moment. இதுதான் உங்களுடைய நேரம், தருணம். Jesus still says, follow me. ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார், என்னை பின்தொடருங்கள், Follow me and I will என்னையே make you பின்தொடருங்கள், fishers of men. என்னை பின்தொடருங்கள், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிற மீனவர்களாய் Not மாற்றுகிறேன். tomorrow, நாளை இல்ல, not when life is easier, வாழ்க்கை நல்லா இருக்கும் போதல்ல, but today. இன்றைக்கு. As we stand in his presence, தேவனுடைய பிரசன்னம் நம்ம எல்லோரும் எழும்பி நிற்கிற இந்த வேளையில், as we stand in his presence, அவருடைய பிரசன்னத்தை நம்ம நிற்கிற இந்த வேளையில், the word that Jesus says, ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை, if you love me, என்னை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று you will சொன்னார், obey my command. என்னுடைய கட்டளைக்கு நீங்க கைப்படுவீர்கள். If you love me, என்னை நீ நேசிப்பீர்கள் என்று சொன்னார், you will obey my command. என்னுடைய கட்டளையை நீங்கள் கைப்பிடிப்பீர்கள்.